அதெல்லாம் யாருக்குமே தெரியாது சார். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அவர் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப போட்டு வதச்சு, இத பண்ணி, கத்த விட்டு, இது பண்ணி, அதெல்லாம் இல்லாம நான் இன்னைக்கு அதான் சொல்லுவேன். மனோ சார்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், "சார், நீங்க 1000 சொல்லுங்க சார். ராஜா சார்ட்ட நீங்க பாடுன ஒரு கம்போசிஷனே வேற. அதுதான் உங்களுடைய ரியல் டைனமிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பாடுன மக்களுக்கு புடிச்சது எல்லாம் ரைட்டு. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த டைனமிக்ஸ் வாய்ஸ் உங்கள்ட்ட உங்களோட வாய்ஸ் எவ்வளோ ஒரு நல்ல வாய்ஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு?" நான் அன்னைக்கு சொன்னேன் பேசும்போது. "சரி கண்ணன் எல்லாம் தான் இருக்கணும் சமையல்ல" அப்படின்னு. கரெக்ட் ஒத்துக்கிறேன். கமர்ஷியல் மஸ்ட் பி தேர். எலிமெண்ட் மஸ்ட் பி தேர். பட் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும்ல சார். உங்களுக்கு வந்து அவரு என்ன மாரி ஒரு தீனி போட்டாருன்னு உங்களுக்கு தான் அது தெரியும். அது எப்படி உங்களுடைய வாய்ஸ வந்து அவர் ஜட்ஜ் பண்ணி எப்படி அத கொண்டு போனாரு? ஒரு சிங்கர வந்து எப்படி ஒரு ஒரு கூட்டுக்குள்ள ஹட்குள்ள வச்சார் சார் அழகா. ம். கஷ்டப்படாம ஜானகி அம்மா வந்து ஒரு சீசன்ல எல்லாம் கத்த விட்டாங்க. அந்த மாரி இல்லாம ஜானகி அம்மாவுக்கு ஒரு 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 அற்புதமான டைனமிக்ஸ் ஒண்ணு குடுத்தாரு அந்த பாடவா உன் பாடலையில. அந்த பாட்டு கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா, கீழ்ஸ் ஆர் டூ மேல்ஸ் அவ்வளோதான். மேலேயே போகாது. தெரியுமா? ஆஹா. பாடவா உன் பாடலை பாசகமா மபமககாரா தானாரா. இந்த பாட்டெல்லாம் நான் வரப்போறேன் எபிசோட்ல. அதான் சொன்னான்னு கெவின் சார். சார் நீங்க வாங்க சார் நம்ம எங்கேயா போயிடலாம் சார். எங்கேயா ஊட்டிக்கு எங்கேயா போயிடலாம், கொடைக்கானல் போய் உட்காந்துலாம் சார். ஃபுல்லா உட்காந்துலாம். அந்த மாதிரி சார் எல்லாத்தையும் மறக்க வச்சிடலாம். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சார். இதெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும் சார். வியாதியே இருக்காது சார் உடம்புல. நான் எப்படி இருக்கேன் பாருங்க. எனக்கு வியாதியே வராது.